அனைவருக்கும் வணக்கம். சிவாய நமக. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஒரு மூலிகை அப்படின்னா, இது வந்து வெப்பாலை மரம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காய் வந்து ரெண்டு ரெண்டாக அப்படி சேர்ந்து இருக்கும். தமிழில் வெப்பாலைன்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் கந்த வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தோல் சம்மந்தப்பட்டமான நோய்களுக்கு இதனுடைய இலைகளை பிடுங்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு சூரிய பானம் பண்ணி அதை வந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா, உடம்புல மேல் பூச்சாக எடுக்கும்போது உடம்புல உள்ள தேவையான பற்று, அரிப்பு, சொறி, படையெல்லாம் மாறணும். ஒரு சில மருத்துவ குறிப்பில் இருக்குது. மாந்திரீகத்திலையும் சில பல வேலைகளுக்கு, உச்சாடன வேலைகளுக்கு இதை பயன்படுத்தலான்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி இந்த வெப்பாலை எப்படி பயன்படுத்த போகிறோன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தெரியுது பாருங்க. இதில் புல்லுருவி இருக்குதுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் புல்லுருவி இருக்குது. தெரியுதுங்களா? இந்த புல்லுருவி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 5/2/2026 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா வெப்பாலையினுடைய புல்லுருவி. இந்த புல்லுருவியும் காராம்பசனுடைய பாலையும் அரைச்சி நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும்போது நீர்க்கட்டியோ இல்லை பிசிஓடியோ எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த கர்ப்பப்பையில் உள்ள நோய், பிணி, அசுவம்லாம் கட்டி கடலை எல்லாம் மறைஞ்சு அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தரிக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஒரு புஸ்தகத்தில் ஒரு ஏடில் நம்மக்கிட்ட ஒரு பதிவு இருக்குது. இப்போ அந்த மாதிரி புல்லுருவிகள் நிறைய புல்லுருவிகள் பற்றி பலனில் அது கொடுத்துருக்கு. அதாவது குறிப்பிட்ட அஸ்த நட்சத்திரத்து அன்னைக்கு. அதனால நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை காப்பு கட்டி சாபநிவர்த்தி பண்ணி எடுத்து பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? அப்போ எல்லோரும் பார்த்துக்கிறங்க. வெப்பாலையினுடைய புல்லுருவி. நன்றி, வணக்கம். சிவாய நமக. பழனி செல்வராஜ் ஐயாவின் மாணவி, கோவையிலிருந்து காவியா. நன்றி, வணக்கம்.